அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Electromagnetic radiation is the form of energy that travels through space in the form of waves. ஓகே, இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது ஸ்பேஸில் ட்ராவல் ஆகும் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். எந்த ஃபார்மில் ட்ராவல் ஆகும்? வேவ் வடிவத்தில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். நம்ம எனர்ஜி அப்படின்னு சொன்னோம். எனர்ஜி தட் ட்ராவல்ஸ் அஸ், அது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வேவ்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேவ்ஸும் மூவிங் டுகெதர், ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் ஆகக்கூடியது தான் என்ன? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இது எந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகும்? ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். டஸ் நாட் நீட் ஏ மீடியம். இது ட்ராவல் ஆகிறதுக்கு எந்த விதமான மீடியமும் தேவையில்லை. ஸ்பேஸ்லே ட்ராவல் ஆகும், வேக்யூமில் ட்ராவல் ஆகும். ஷோஸ் டியூவல் நேச்சர், இரண்டு விதமான பண்புகளை காட்டும். ஒன்று அலை பண்பு, இன்னொன்று துகள் பண்பு. அலை வடிவத்தில் இருக்கலாம், துகள் வடிவத்தில். ரெண்டு டியூவல் நேச்சர் இருக்கும், ரெண்டு நேச்சருமே இருக்கும். அலை பண்பும் இருக்கும், துகள் பண்பு இருக்கும். இந்த பார்ட்டிக்கிளுக்கும் வேவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பார்ட்டிக்கிள் இஸ் லோக்கலைஸ்ட் இன் ஸ்பேஸ். என் கையில் இருக்கக்கூடியது ஒரு பார்ட்டிக்கிள் தான். இது என்னால் சொல்ல முடியும், இந்த ஸ்பேஸில் இது எங்கே இருக்குது, லொக்கேட் ஆகிருக்குது, அதான் லோக்கலைஸ்ட். வேவ்ஸ் ஆர் டீலோக்கலைஸ்ட் இன் ஸ்பேஸ். ஒரு குளத்தில் ஒரு கல்லை தூக்கி எறிந்தோம் என்றால் அதில் வேவுகள், அலைகள் உருவாகும். அது ஒரு டைமில் எங்கே இருக்குது அப்படின்னாலும் நம்மளால் காட்ட முடியாது. அதனால தான் வேவ்ஸ் ஆர் டீலோக்கலைஸ்ட், அப்படி அலைகளாக போய்கொண்டே இருக்கும். அதான் வேவ்ஸ் ஆர் டீலோக்கலைஸ்ட். பார்ட்டிக்கிள் டு நாட் இன்டர்ஃபியர். ஓகே, இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு வச்சுக்கேன். இதே ஸ்பேஸில் இதே நேரத்தில் இன்னொரு பார்ட்டிக்கிள் இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது. பார்ட்டிக்கிள் டு நாட் இன்டர்ஃபியர். வேவ்ஸ் கேன் இன்டர்ஃபியர். ஒரு அலைக்கு மேலே இன்னொரு அலை அதற்கு மேலே வரலாம். அதனால தான் வேவ்ஸ் கேன் இன்டர்ஃபியர். இதுதான் பார்ட்டிக்கிளுக்கும் வேவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். Complete range of all type of EM, electromagnetic radiations அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி? வேவ்லேருந்து அல்லாட்டி ஃப்ரீக்குவன்சியை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடியது தான் என்ன? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இட் இன்க்ளூட்ஸ், இதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? லோ எனர்ஜியில் வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸில் இருந்து ஹை எனர்ஜியில் இருக்கக்கூடிய காமா ரேஸ் வரைக்கும் இன்க்ளூட் ஆகும். இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆகியிருக்குது? ஓகே, ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியது ரேடியோ வேவ்ஸ், அதுக்கு அடுத்து மைக்ரோவேவ், அதுக்கு பிறகு ஐஆர் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், அதுக்கு பிறகு விசிபிள், அதுக்கு பிறகு யூவி ரேஸ், எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ். விசிபிள்னா நம்ம கண்களால் பார்க்கக்கூடியது. விசிபிளில் 7 கலர்ஸ் விப்ஜிஆர்: வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகே, ரைட். ரேடியோ வேவ்ஸ் எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? கம்யூனிகேஷன். மைக்ரோவேவை குக்கிங்குக்காக பயன்படுத்துகிறார்கள். ஐஆர் அப்படிங்கிறது ரிமோட் கண்ட்ரோலரில் இருக்கும். விசிபிள் அப்படிங்கிறது விஷன், நம்ம பார்க்கிறதுக்கு. யூவினா ஸ்டெரிலைசேஷன், அதாவது இந்த நுண்கிருமிகளை கொல்வதற்காக பயன்படுத்துவார்கள். எக்ஸ்ரே என்ன? மெடிக்கல் இமேஜிங், எலும்பு உடைந்திருந்தால் எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க. காமா ரேஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ரைட். லாம்டா, தட் இஸ் வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இதை வேவ் லென்த் அல்லாட்டி ஃப்ரீக்வன்சியில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை வேவ் லென்த் அல்லாட்டி ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு யூனிட் 2ஓட லெக்சர் 3 பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். ஓகே, இதை புரிய வைப்பதற்காக என்னை சுற்றி
ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆவதாக வைத்துக் கொள்வோம். இமேஜின் an electron moving around me. ஓகே, எனக்கு இப்போ தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? அந்த எலக்ட்ரானோட பொசிஷன் என்ன என்பதை தெரிய வேண்டும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது, எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிய வேண்டும். இந்த ரெண்டு விஷயமும் தெரியணும் ஒரே நேரத்தில், அதாவது ஒரே டைமில் தெரியணும். அதோட பொசிஷன் என்ன, அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அந்த எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறதும் தெரியணும். அப்போ ஹெய்சன்பர்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னா என்ன, அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. டு டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் அதோட எக்ஸாக்ட் பொசிஷனையும் எக்ஸாக்ட் மொமெண்டத்தையும் அளவிடுவது என்பது இயலாத காரியம். ஓகே, இதை மேத்தமெட்டிக்கலி ஹெய்சன்பர்க் எப்படி சொல்றார் அப்படின்னா, டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இங்கே டெல்டா எக்ஸுங்கிறது அன்சர்டனிட்டியின் பொசிஷன், டெல்டா பிங்கிறது அன்சர்டனிட்டியின் மொமெண்டம், ஹெச்ங்கிறது என்னன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அனாலஜியை பார்ப்போம். அனாலஜினா ஒரு ஒப்புமை, யார் எது ரியல் லைஃப் கூட இதை எது கூட ஒப்புமைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மூவிங் பைக்கோட ஃபோட்டோவை எடுக்க போகிறோம். ஃபாஸ்ட் ஷட்டர் நீ யூஸ் பண்ண அப்படின்னா இமேஜ் ஷார்ப்பாக இருக்கும், பொசிஷன் கிளியராக தெரியும். அதே டைம் ஸ்லோ ஷட்டரை யூஸ் பண்ணுற அப்படின்னா ஸ்பீடு தெரியும், இமேஜ் பிளர்ராக இருக்கும், ஸ்பீடு தெரியும், பொசிஷன் தெரியாது. யூனிட் 2ல லெக்சர் 3ல குவாண்டம் நம்பர்ஸ் அடுத்த டாபிக். முதல்ல குவாண்டம் நம்பர்ஸ்னா என்ன, சிம்பிளாக சொன்னால் எலக்ட்ரானுக்கு அட்ரஸ் கொடுக்கறது தான் குவாண்டம் நம்பரோட வேலை. எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஐடியாவை கொடுக்கறது தான் குவாண்டம் நம்பரோட வேலை, எலக்ட்ரானுக்கு அட்ரஸ். 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸும் தெரிஞ்சாதான் ஒரு எலக்ட்ரானோட அட்ரஸை நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n, அசிமுதல் குவாண்டம் நம்பர் l, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m, ஸ்பின் குவாண்டம் நம்பர் s. ஓகே, முதல்ல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அந்த எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் இருக்குது அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்துரும். ஷெல்லை பொறுத்தவரையும் n ஈக்குவல் டு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 டாட் 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 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டு இருக்கும். ஒரு ஷெல்லில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் 2n². ஃபர்ஸ்ட் ஷெல்லை நம்ம கே ஷெல் அப்படின்னு சொல்கிறோம், செகண்ட் ஷெல்லை எல் ஷெல்லுன்னு சொல்கிறோம், தேர்டு ஷெல்லை எம் ஷெல்லுன்னு சொல்கிறோம், ஃபோர்த்து ஷெல்லை என் ஷெல்லுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் போட்டால் போதும். 2 × 1² which is equal to 2. செகண்ட் ஷெல்லில் 2 × 2² which is equal to 8 electrons maximum. தேர்டு ஷெல் அதே மாதிரி 2 × 3² equal to 18 electrons அக்காமடேட் பண்ண முடியும். தேர்டு ஷெல் அப்படிங்கிறது mth ஷெல். ஓகே, இவ்வளோதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், தட் இஸ் n. செகண்ட் குவாண்டம் நம்பர் என்னன்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர். அந்த எலக்ட்ரான் எந்த சப்ஷெல்ல இருக்கு அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கக்கூடியது தான் அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேலை. சப்ஷெல்ஸை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஷெல்ஸ். இதை நம்ம ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால் அண்ட் f ஆர்பிட்டால். எல்லோட வேல்யூ, அதாவது அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ s ஆர்பிட்டாலுக்கு 0, p ஆர்பிட்டாலுக்கு 1, d ஆர்பிட்டாலுக்கு 2, f ஆர்பிட்டாலுக்கு 3. ஒரு சப்ஷெல்ல மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 × 12+1. இப்போ எஸ் ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ வந்து 0 ஆகும். 2 × 2 2 zeros are 0. So 2 × 0 + 1 1, 2 × 1 which is equal to 2 electrons maximum s ஆர்பிட்டால் அக்காமடேட் பண்ண முடியும். p ஆர்பிட்டால்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா 6 அந்த ஃபார்முலாவில் போட்டால் கிடைக்கும். d ஆர்பிட்டாலில் 10, f ஆர்பிட்டாலில் 14. இது எல்லாமே அந்த ஃபார்முலாவில் அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடித்து கொள்ளுங்கள். ஓகே, ரெண்டாவது குவாண்டம் நம்பர், தட் இஸ் அசிமுதல் குவாண்டம் நம்பர் ஓவர். அடுத்து பார்க்க வேண்டியது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை நம்ம எம்னு சொல்லலாம். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட வேல்யூ அப்படிங்கிற வேல்யூவோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா -L to +L இன்க்ளூடிங் 0வும் இருக்கும். -Lனா Lனா தெரியும் நமக்கு. அசிமுதல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ -L இருக்கணும், அதுலேருந்து +L வரைக்கும் இருக்கும், 0வை இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ s ஆர்பிட்டால்னு வச்சுக்கேன்.
s ஆர்பிட்டாலுக்கு l ஓட வேல்யூ 0, அப்ப m ஓட வேல்யூ 0 தான். p ஆர்பிட்டாலுக்கு l ஓட வேல்யூ 1, அப்ப m ஓட வேல்யூ -l -1 +1 including 0, அப்ப 3 possible orientation. Okay, that is p orbital. p orbital 3 sub orbital டிவைட் ஆகும், that is px, py, pz. அதே மாதிரி தான் d ஆர்பிட்டாலுக்கு l ஓட வேல்யூ ஈக்குவல் டு 2, m ஓட வேல்யூ -2 இருக்கலாம், -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், +1 இருக்கலாம், +2 இருக்கலாம். இதோட அர்த்தம் என்ன? d ஆர்பிட்டால் 5 சப் ஆர்பிட்டால டிவைட் ஆகும், that is dxy, dyz, dxz, dx² -y² and dz² orbitals. ஓகே, லாஸ்ட் குவாண்ட நம்பர் ஸ்பின் குவாண்ட நம்பர். இப்போ ஒரு ஆர்பிட்டால், ஒரு குட்டி பாக்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளாடி 2 எலக்ட்ரான்ஸாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று +12, அந்த அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட ஸ்பின் என்னன்னா +12, செகண்ட் எலக்ட்ரானோட ஸ்பின் -12. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்த ஆட்டம் ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2. ஓகே, அதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. 1s2 அப்படின்னா 2 எலக்ட்ரான், ஏன்னா இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2, அட்டாமிக் நம்பர் 2 இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட எல்லா குவாண்டம் நம்பர்ஸையும் எழுதுவோம். n that is principal quantum number, l azimuthal quantum number, m magnetic quantum number, s spin quantum number. என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர் 1. ஸோ 1, எல்லோட வேல்யூ 0, ஏன்னா இது s ஆர்பிட்டாலில் இருக்குது இந்த எலக்ட்ரான். ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது s ஆர்பிட்டாலில் இருக்குது. ஸோ எல்லோட வேல்யூ எல்லோட வேல்யூ 0. எல்லோட வேல்யூ 0னா எம்மோட வேல்யூ 0 தான். அது கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை பற்றி பேசுகிறதுனால அதோட ஸ்பின் இப்படி தான் இருக்கும். அதோட ஸ்பின் +1/2. ஓகே, செகண்ட் எலக்ட்ரான், ஏன்னா 1s2 இல்லையா, ஹீலியத்தில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட எல்லா குவாண்டம் நம்பர்ஸையும் நம்ம எழுதிட்டோம். இனி செகண்ட் எலக்ட்ரானோட குவாண்டம் நம்பரை எழுதுவோம். செகண்ட் எலக்ட்ரானுக்கு என்னோட வேல்யூ 1 தான், ஏன்னா 1s2 தானே செகண்ட் எலக்ட்ரானுக்கு. இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், தட் இஸ் 1s1, அந்த எலக்ட்ரானோட எல்லா குவாண்டம் நம்பரும். இது 1s2 அப்படிங்கிற செகண்ட் எலக்ட்ரானோட எல்லா குவாண்டம் நம்பரும். என்னோட வேல்யூ 1, இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். s ஆர்பிட்டால் அப்படிங்கிறதுனால எல்லோட வேல்யூ 0, எல்லோட வேல்யூ 0வா இருக்கிறதுனால எம்மோட வேல்யூ 0 தான். செகண்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனால -1/2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.